மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் உங்கள் பேர்? என் பேர் தேன்மொழி சார். மேடம் இப்போ வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? பார்த்தோம்னா மகளிர் மற்றும் ஃபேஷன் இன்ஸ்டியூட்னு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதில் வந்து நம்ம ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங், ஆரி எம்ப்ராய்டரி, பெயிண்டிங் ரிலேட்டடாக கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டா தனியாக அவங்கவுங்களே இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக சார். அவங்க அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கிறதுனால நம்மள மாதிரி இன்ஸ்டியூட் அவங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கான சிலவு, அதாவது இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் ரன் பண்ணும்போது அவங்களோட டிபார்ட்மெண்ட் அப்பான் தான் ஃபினான்ஷியலை பொறுத்து சார். 2 மிஷின் போட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சொல்லியும் கொடுக்கலாம். இல்லை 20 மிஷின் போட்டு 20 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களோட விஷ் தான் சார். எல்லாமே அவங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பொட்டிக் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவர் மிஷின் இருந்தால் போதும், நீங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களோட இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க? என்னோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். இன்னும் நிறையா வருவாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? ஏஜ் லிமிட்லாம் இல்லை சார். நமக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பேபிலேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு எழுத படிக்கிறது இருந்தால் போதும், நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் பொறுமையும் இருந்தால் போதும் சார். இப்போ வந்துட்டு நார்மலாக இந்த ஒரு மெரிட் மிஷினில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா வீட்டில் வந்து நம்மளுடைய துணிமணிகளை கூட நம்ம கிழிஞ்சா நம்ம தைச்சிக்கலாம், அப்படி தானே? ஆமாம் சார். நம்ம வர ஆல்ட்ரேஷன்ஸை பண்ணி கொடுத்து கூட ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு இப்போ 50 ருபீஸ் 100 ருபீஸ் வாங்குறாங்க. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இந்த பில்லோ கவர் பண்ணி கொடுக்குறீங்களா, குழந்தைக்கு பெட்டிகோட் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அப்படியே உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஒன்று ஒன்றா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறதா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட். சரி, இன்கேஸ் இந்த மெரிட் மிஷின் தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய மிஷின் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கு, லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்குது, ஃபேஷன் மேக்கர் இருக்குது. எல்லா நாலேஜுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுலேருந்து வெளியே போகும்போது எல்லா மிஷினோட நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு மிஷின் இருந்தால் பொட்டிக் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னா வீட்டில் இருந்தே அவங்க ஆன்லைன் மூலமாக ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். வெளியில் போய் இதை நீங்கள் பெருசாக கடை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மிஷின் பற்றி நிறைய சொன்னீங்க. நீங்களும் ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் நிறைய இடத்துல கற்றுக்கிட்டேன் சார். அது இங்கே நான் பர்டிகுலராக சொல்ல அவங்க சொன்னோன்னா அவங்களை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். இல்லை நிறைய இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? நான் ஒரு இடத்துல இருக்கேன். அதை நான் இன்ஸ்டியூட் நேம் சொன்னால் அவங்கள ப்ரமோட் பண்ணுறேன். ஓகே 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 பரவாயில்ல. சரி, ஓகேங்க மேடம். நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு இது வந்து நல்லா டெவலப் ஆச்சுன்னா உங்களோட பிரான்ச்சஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா? வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி? நிறைய ஐடியாஸ் இருக்குங்க சார். நம்ம எந்த இடத்துலலாம் லேடிஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அந்த இடத்துல பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அவங்களுக்கு டவுட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது, எந்த மாதிரி கொண்டு போகணும், எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாமே ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். ஸோ உங்களோட பிரான்ச்சஸை வந்துட்டு நம்ம இப்போ எங்களுடைய மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டு சில வியூவர்ஸ், அதாவது சில பெண்கள் வந்துட்டு உங்களை தொடர்பு கொள்கிறாங்க. அங்கிருந்து நாங்கள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வர்றது என்ன ஏதுன்னு சொன்னால் அவங்களோட ரூட் மேப் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குது, எனி டைம் ட்ரெயின் இருக்குது. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வடகோவை வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு அவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே வடகோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு நியர்பை வந்து தானே இந்த உங்களுடைய சென்டர் அமைஞ்சிருக்கு. எல்லா லேடிஸுக்கும் தினமும் நாங்கள் வர முடியாது, நாங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் கிளாஸும் டெய்லி 1 hour கிளாஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேற ப்ராப்ளம்ஸும் இருக்குது, குழந்தையை தூக்கிட்டு வரணும், குழந்தை கொண்டு வரணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஃபேமிலி இஷ்யூவை என்ன சொன்னால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ மேடம்.